மக்கள் 201வது எபிசோட்ல போயிடலாம். எபிசோட்ல 4 பேர் தப்பிச்சு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இருந்து எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெயில தான் கட்டுறாங்க. எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த ஷெப்பர்டு மட்டும் படுத்து கிடக்கான். டே கொண்டோரியோனோ நீங்களா தப்பிக்கலாம்னு பாக்குறான்னு சொல்லிட்டு, டே நான் மட்டும் கொண்டோரியோனோ ஒன்னும் கிடையாதுடா, நான் தாண்டா இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காம, நீ விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே நீங்களை ஏமாத்தலாம் கூடாது, இவனை அள்ளி தூக்குனா சொல்லிட்டு கொண்டோரியோன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் லூஃபி குரூவா போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா போலீஸும் 4 திசையில இருந்து வளைச்சு தூக்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியல. இப்ப நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம ஆட்டத்தை ஆடிருமான்னு சொல்லிட்டு லூஃபி சண்டைக்கு தயாரா நின்னுட்டு இருக்கான். ஒரு பக்கம் 1000 மெரின்ல இருந்து வருவானுங்க நினைக்க, என்னடா போனான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ்கேப் ஆக வழியே கிடையாது, அடிச்சு நொறுக்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் எல்லா பக்கத்துல இருந்து வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. கம் கம்னு சொல்லிட்டு லூஃபி சுத்திக்கிட்டு வரான். கேட்லிங் சொல்லிட்டு அடிச்சு வீசிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் எவனும் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வரானுங்க. மேல இருந்து ஜோனத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். சார் முக்கிய பைரட்ஸ் வராங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போறானுங்க. இதுல சுட்டு வர தள்ள ஆரம்பிச்சாங்க. தாஞ்சி மேல பாக்கான். டே ஜோனத்தன் நிக்கான்னு சொல்லிட்டு உடனே லூஃபி என்ஜாய் பண்றான். ஓல்டு காய் நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இதாண்டா என்னோட ரூம்னு சொல்றான் ஜோனத்தன். அவனும் அசால்ட்டா நின்னு பேசுறான். லூஃபியும் அசால்ட்டா நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். லூஃபி மேல போய் நின்னுகிட்டு இருக்கான். குருவ நான் ரெஸ்கியூ பண்ண போறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இங்க இருந்து தப்பிச்சிருட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் முகியோர லூஃபி இங்க இருந்து நீ தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா நான் தப்பிக்க தான் போறேன்னு சொல்றான் லூஃபி. டவரோன்ல இருந்து உன்னோட ட்ரெஷர் எடுத்துட்டு தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா நாங்கெல்லாம் பைரட்ஸ், எங்களெல்லாம் பிடிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சடனா பார்த்தா ஃபயர் கண்ணனை வச்சு ஒரு போடு போடுறானுங்க. போட்ட போல 4 பேர் பயந்து அடிச்சுட்டு ஓடிட்டானுங்க அந்த இடத்த விட்டு. ஜோனத்தன் தலையிலே அடிக்கான். வந்தவனுகளை விட வச்சுட்டானு சொல்லிட்டு, கமாண்டர் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நாங்க போய் புடிச்சிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுங்களை வச்சு நம்ம வேலை பார்த்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஜோனத்தன் முழிக்காரு. ஒரு பக்கம் முகியோரா குரோல ஒன்னும் சும்மா ஒன்னும் கிடையாடா, அவனுக்கு 100 மில்லியன் பெரி பவுண்டியில் உள்ளவன்டா அவன் லூஃபி. அவனை ஒன்னும் அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிராதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு சண்டை போட ஆரம்பிச்சோம்னா ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் வரும், அதனால சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப தவிர்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு அது மாதிரி நம்மளோட பேஸ், நீ உடைக்க உடைக்க நம்ம இடம் தாண்டா உடைச்சிட்டு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷிப் வந்து டாக் நம்பர் 88ல தானே இருக்கு. மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அவங்க ஷிப்பை முதல்ல போய் லாக் பண்ணணும்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கணும். லூஃபி கப்பலை துரத்திக்கிட்டே வராங்க. ஆனா ஜோனத்தன் சொல்லிட்டு இருக்காரு, டே அவங்களோட ஷிப்பை நோக்கி போங்கடா, முக்கியவரா கப்பல் அங்க வருவாங்க, வெப்பன் யூஸ் பண்ண அலோட் பண்றேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் டாக் 88 சீக்கிரம் ரீச் பண்றலாம்னு சொல்லிட்டு சோல்ஜர் கட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ரீச் பண்ணிடலாம் நினைக்கேன், பாப்போம், அதுவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பை திறந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்பனால அந்த பிரிட்ஜை தாண்டி தான் போகணும், பிரிட்ஜை தாண்டி போறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி லாக் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஃபெண்டுக்கு போலாமா இல்லன்னா அஃபென்ஸுக்கு போலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சோல்ஜர்ஸ் எல்லாம் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒருத்தன் போன் பேச ஆரம்பிக்கான். சார் நாங்க யூனிட் 55ல இருந்து பேசுறோம், முகியோர குருவை எங்க பக்கத்துல விடுங்க, பிரிட்ஜில் வச்சு நாங்க லாக் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் பாட்டு படிச்சுக்கிட்டே போறாங்க. ஜோனத்தனும் முழிக்காரு, இவனுங்களை வச்சு நம்ம வேலை பாக்குறோம்னு சொல்லிட்டு. அடுத்த சீன் யார கட்டுறாங்கன்னா டாக்டர் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே வாரா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு, பைரட்ஸ் நிறைய பேர் தப்பிச்சு போயிட்டாங்க, அது முகியோரா குரூஸ்ல உள்ளவங்க, அதனால அவங்க எப்பனாலும் இங்க வரலாம், நீங்க உள்ள அடைச்சே இருந்துக்கோங்கன்னு சொல்றானுங்க அவனுங்க. ஆனா நாமியும் சோப்பரும் அங்கதான் இருக்காங்க. டே நம்ம ஆளுக்கு தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கேன், ஷிப்பை நோக்கி தான் போவாங்கன்னு நினைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்ப லூஃபி வந்து ஜோரோவை காப்பாத்திருப்பான்னு நினைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மாஸ்க் காமிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். டே சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம இங்க இருந்து வெளியே போனாதான்டா சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு, நம்ம இங்க வெளியே போறதுக்கு வர வழி இல்லாம இருக்குமான்னு சொல்லிட்டு சோப்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம இங்க இருந்து வெளியே போறதுக்கு வேற ஏதாச்சும் வழியை பார்க்கணும், எப்படியாச்சும் இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு வெளியே இருக்கும் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் கொபாட்டோ உங்க கூட வேலை பார்க்கறவன பார்த்தா ஒருத்தன் பைரட் மாதிரியே தெரியுதான், நீ உங்க வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நாங்க உள்ள வந்து இறங்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க சொன்னோடனே கதை அடைச்சிட்டா. இதுவே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக்டர் கொபாட்டோ முழிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேர் நில்லுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கொபாட்டோ கோவத்துல வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கா. பைரட்டுங்க விஷயத்த சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் முழிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா வாரா வந்துட்டு கைய புடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஏதோ நிறைய பேர் பைரட் இருக்க மாதிரி இருக்கு, அதனால இங்க வழியோட எப்படியாச்சும் நீங்க தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டாக்டர் மாதிரி வந்திருக்காங்களா, பாத்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, நீங்களே பிரச்சனை இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பைரட்ஸ் சொன்னாங்களே, அந்த பைரட்ஸே நாங்க தான், வேற யாரும் கிடையாது சொல்றான் சோப்பர். நாங்கதான் பைரட்ஸ் சொல்லிட்டு கத்துறான் சோப்பர். ஒரு பக்கம் சொன்னோடனே அவளுக்கு பேச்சே இல்ல, அமைதியாவே இருந்துகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தாலே நல்லாள் மாதிரி தெரியுது, அதனால எங்களை எப்படியாச்சும் டாக்ல கொண்டு போய் விட்டுரு, இது ஒன்று ஒரு ஃபேவரா கேக்குறோம், நாங்க வேற இங்க இருந்து போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி சடனா அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. அங்க இருந்துட்டு பைரட்ஸ் கத்திட்டா. கத்தனோட சோப்பர் நாமி அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. கொப்பட்ட மேடம் கதவு திறங்க சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் அடின்னு அடிச்சு உள்ள வராங்க. அவ அப்படியே சாஞ்சு கிடக்குறா. பார்த்தா நாமி வாயில கெட்டு போட்டு கிடக்குறா, அவளும் கெட்டு போட்டு கிடக்குறா. என்னன்னு பார்த்தா சோப்பரை தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. சோப்பரோ ஒருத்தனுக்குள்ள போய் ஒளிஞ்சு கிடக்குறான். பார்த்தா டாக்டர் கட்டுறாங்க. டாக்டர் வழியோட யாரோ ஒருத்தர்
தப்பிச்சு போன மாதிரி ஓபன் பண்ணி விட்டுருக்கானுங்க. இது வழியா பைரட் போனாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோல்ஜர்ஸ். ஆமா, அவங்க அதுக்குள்ளதான் போனாங்கன்னு சொல்றாங்க. 2 பேரும் உள்ள ஏறி போறாங்க. சடனா பார்த்தா டாக்டர் கொபட்டோ முழிக்கா ஷாக் ஆகுறா. நாமி சொல்றா கொஞ்சம் அமைதியா இரு, கத்திராதன்னு சொல்றாவா. சத்தம் போடாம மட்டும் இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நாமி நம்ம முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லியிருக்கான் சோப்பர். ஆமா, நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நான் தான் இதுன்னு சொல்லிட்டு சடனா டாக்டர் மாதிரி மாறி காட்டுறான். டெவில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இருக்கேன், அதனால இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் கொபட்டோ உங்களுக்கு சோப்பரோட பவர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் இல்ல, அதுக்கு டீடைல்ஸுக்கு இப்போதைக்கு எங்களால கொடுக்க முடியாது சொல்றான் நாமி. சடனா நீங்க பைரட்ஸ் சொன்னோன்னே நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், அதான் கத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா டாக்டர். நிறைய எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க, நாங்க முதல்ல இங்க இருந்து போகணும்னு சொல்றான் நாமி. மிஸ்டர் டியர் இங்க இருந்து போவாதீங்க, கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்றாவா. நீங்க என்னதான் பைரட்டா இருந்தாலும் உண்மையில நீங்க டாக்டரோட வேலையை சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா டாக்டர் கொபட்டோ. நன்றிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். பொறுங்க, நீங்க இங்க இருந்து டாக்குக்கு தானே போகணும்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நான் வேணா வழி காட்டணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நீ ஹோஸ்டேஜஸ் மாதிரி கூட்டிட்டு போங்க, நீங்க தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்க அவங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. பார்த்தா அவளை ஹோஸ்டேஜஸ் மாதிரி புடிச்சிட்டு போக பிளான் பண்ணிட்டாங்க. உடனே உசப் எந்திக்கான், அவங்களால இப்போதைக்கு நம்மள பார்க்க முடியாதுன்னு நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கொஞ்சம் பாத்துருக்கடா, ஏகப்பட்ட பிரச்சனை, நம்ம கார்டை மட்டும் டவுன் பண்ணிடக்கூடாது சொல்றான் லூஃபி. தலையை பிடிச்சு அமுக்குதான். டே நீ கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து பாடான்னு சொல்றான் ஒரு பக்கம் சாஞ்சி. டாக் 8 நம்ம கப்பல் இருக்கு, அங்க போனதாண்டா தப்பிக்க முடியும் சொல்றான் உசப். சரி இங்க இருந்து போறதுதான் கஷ்டம், அத முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. மேல ஏறி போக கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா யாருமே அங்க இல்ல, நம்ம அங்க ஒளி போலான்னு சொல்லிட்டு. இப்ப அதுல ட்ராப் தான் இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. டிராப்பா இருந்தா என்னடா, வாங்கடா அடிச்சு நொறுக்கிட்டு போவோம், நம்மளுக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்றானுங்க. போறது 3 ஊர் பெரிய தலையா போகுது, இறங்கிட்டு அனலகத்துல போறானுங்க. உசப்போ பயந்து சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா சோப்பர் ஒரு மாதிரி பேஷன் மாதிரி படுக்க வச்சுட்டு டாக்டர் கொபட்டோ கூட்டு போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரத்துக்கு யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கொபட்டோ நாமியும் ஒரு பக்கம் சோப்பரை பேஷன் மாதிரி வச்சு கூப்பிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எப்படியாச்சும் டாக் 88க்கு நான் கூட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டாக் 88ன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி சந்தோஷப்படுறா. அங்கயா நான் கூட்டு போறேன்னு சொல்றாவா. ஏன்னா இப்ப நிறைய டாக் இருந்தால ஏகப்பட்ட டாக்க வந்து இப்ப குறைச்சிட்டாங்க. அதான் ஹார்பரை. டாக்னா என்னதுன்னா கப்பலை நிப்பாட்டி வைக்கிற இடம் தான் டாக். அந்த இடத்துக்கு நான் கூட்டு போறேன், கவலைப்படாதீங்க, அங்கதான் எங்க அப்பாவும் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. வார்ஷிப் எல்லாம் அவர் சரி பண்றாருன்னு சொல்லிட்டு கூட்டி போய்கிட்டே இருக்காவா. நம்ம கரெக்டான வேலை தான் போறோமான்னு சொல்லிட்டு சோப்பர் கேக்குறான். எனக்கு சரியா தெரியல, ஆனா நம்ம போறதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கேன். டாக்டர் கொபோட்டா நம்மளுக்கு வழியை கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. நாமி ஜோரோ எல்லாருமே நிக்கிறானுங்க. டேங்க எவனு இல்லன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. சரி யாரு இல்லடா வாங்கடா போலான்னு சொல்லிட்டு வேகமா போறானுங்க. ஆனா என்ன பார்த்தா பெட்டியா நிறைய இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள எல்லா இடத்துலயுமே வந்து ஒளிஞ்சு நிக்கிறானுங்க போலீஸ் எல்லாருமே. ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் வளைச்சு நிக்கிறானுங்க. சடனா பார்த்தா சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. டே வந்துட்டானுங்கன்னு சொல்றாங்க. சுத்தி வளைச்சிட்டாங்க அவங்க. என்னன்னு பார்த்தா ஒரு இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் சுத்தி வளைச்சிட்டானுங்க. அவனால எங்க போனே தெரியல. சரிடா என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, நம்ம இங்க இருந்து வெளியே போறோம்னு சொல்றான் அவன். பார்த்தா யூனிட் 55 பாஸ் தான் வந்து நின்னுகிட்டு இருக்கான். பைரட்ஸ் எல்லாம் இந்த பிரிட்ஜை தாண்ட விட மாட்டேன்னு சொல்றான் அவன். சரிடா நான் ஆட்டத்தை காட்ட போறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா அப்பதான் பாட்டு படிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையை முன்னாடி வரானுங்க. நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க, பயங்கரமானவனு சொல்லிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டே வராங்க. சார்ஜ்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரானுங்க அவனுங்க. ஆனா அதுக்குள்ள லூஃபி ஜோரோ சாஞ்சி வெளி தெரியுதாங்க. உசப்போ பயந்து அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். ஜோரோ கையால நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி ஒரு பக்கம் கம்னு சொல்லிட்டு வரான். ஆனா அவன் அடிக்கைக்குள்ள லூஃபி பிளாக் பண்றான். ஆனா சாஞ்சிவை சுத்தி எல்லாரும் லாக் பண்றாங்க. சாஞ்சி காலவர் லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரிடா உன் கதை முடிஞ்சிட்டு சொல்றாங்க ஒரு பக்கம். ஆனா உசப்போ மேல ஏறிப்பி நின்னுக்கிட்டு இருக்கான். பாஞ்சு உசப் வெட்ட போறானுங்க. ஆனா உசப் பாஞ்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒரு டைல கையில வச்சிருக்கான். என்னடா சீசல் சொல்லிட்டு பாக்குறான். இதாண்டா இம்பாக்ட் டைல் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உசப் பாஞ்சு வந்து அடிக்க போறான். அதுக்குள்ள இம்பாக்ட் டைல போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். சடனா ஒருத்தர் ஜோரோ தலையில ஒரு போடுறான். அங்கெல்லாம் ஸ்பெஷல் போர்டா, நீங்க வந்ததே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னைய உண்டா அடிச்சான்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஜோரோவை தூக்கி போட்டு நொறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. என்ன எத்தனை பேடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். லூஃபிய டென்ஷன் ஆயிட்ட தூக்கி வீசுறான். எல்லாருமே கோபப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. லூஃபி கம் பசுக்கோன்னு சொல்லிட்டு வழியம்ட்டே சரி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். வரல எல்லாரும் கைய பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. லூஃபி கூட சேர்ந்து வராங்க. லூஃபி கம் காலை தூக்கிட்டு மேல கொண்டு போறான். இது பெரிய பிரச்சனைன்னு பாக்குறான். கம் பேட்டில் ஆக்சன் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். பிரிட்ஜே தடமட்டமாயிருச்சு. சடனா புரோக் ஆன ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே தண்ணிக்குள்ள போறானுங்க. உசபு மேலந்து விழுறான். லூஃபியால மட்டும் தான் நீச்சல் அடிக்க முடியாதாங்க. வந்ததுக்கு பிரிட்ஜை உடச்சு விட்டானுங்க. ஆனா லூஃபியை காப்பாத்தி வெளிதிக்கு போடுறானுங்க அவனுங்க. இப்படி பண்ணு சொல்லி கேக்குறானுங்க அவனுங்க. என்னைய மன்னிச்சிருன்னு சொல்றான் லூஃபி. உடனே ஒரு சோல்ஜர் வரான். கமாண்டர் அந்த பிரிட்ஜை டெமாலிஷன் பண்ணிட்டானுங்க கமாண்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா எல்லாருமே தனிக்குள்ள குதிச்சிட்டாங்க. ஆனா யூனிட் 55 ஏகப்பட்டு தொலைஞ்சிட்டானுங்க. ஏகப்பட்ட பிறகு இன்ஜுரி ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பண்ணது எல்லாமே முகிவராக்குன்னு சொல்றாங்க. நம்ம இடத்துல இவ்வளவு வர டேமேஜ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இன்னொரு 22 நிமிஷம் தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டாக் 88ல ஆல்ரெடி ஏகப்பட்ட போர்ஸ் தயார் நின்னுகிட்டு இருக்காங்க. சார் நாங்க வந்துட்டோம், முகிவரா குருங்க வந்துச்சுன்னா சுட்டு பொசிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கார்டை மட்டும் டவுன் பண்ணாதீங்க, கண்டிப்பா அவனுக்கு வந்தே திருவானுங்க, அவனுக்கு வேற வழி கிடையாது சொல்றான். என்னன்னு பார்த்தா அனல் வேகத்துல வந்துகிட்டு
இருக்காங்க. டேய் வாராங்கடா சுட்டு தள்ளுங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கண்ணை வச்சுட்டு எல்லாரும் தயார் நின்னுகிட்டு இருக்கான். 4 பேரும் முன்னாடி வந்து நிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நாமியும் சோப்பர் வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா வாரானுங்க. உசப்பே இடிச்சு தள்ளுறாங்க அவங்க. ஆனா லூஃபியவோ எதையோ போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சி பிரிசன் ஸ்டோன். என்னடா மொத்த பேரும் மாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு முழிக்கிறா நாமி. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கம்பறாங்க. See you bye.